வணக்கம். தமிழ் எஃப்எம்மின் செய்திகளோடு இணைந்து கொள்கின்றான் மகிழினி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார. இலங்கையில் ஆட்சியில் இருந்த போதே தோற்கடிக்கப்பட்ட ஜனாதிபதிகள். இளம் பெண் கொடூரமாக கொலை. மைத்திரியின் அதிரடி தீர்மானம். கடல் பிராந்தியங்களில் கொந்தளிப்பு. பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தல். அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் நன்றி தெரிவித்த தேர்தல் ஆணைக்குழு. இனி வருவன விரிவான செய்திகள். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க சற்றுமுன் பதவிப் பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். பதவிப் பிரமாணம் செய்து கொண்டதை அடுத்து அவர் தனது விசேட உரையை நிகழ்த்தியுள்ளார். இந்நிலையில் அனுரகுமார திசாநாயக்கவின் ஆதரவாளர்கள் பலர் காலை முகத்திடல் பகுதியில் திரண்டு தமது ஆதரவை வெளிப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் 9வது நிறைவேற்று ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்கு எண்ணும் நடவடிக்கையில் எவ்வித முறைகேடுகளும் இடம்பெறவில்லை என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆரண்மேல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட புதிய ஜனாதிபதி தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலே தலைவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தினத்தன்று அதற்கு முன்னரும் பல சிறு சிறு சம்பவங்கள் பதிவாக்கியதாகுமானால் பாரதூரமான சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை எனவும் தலைவர் தெரிவித்துள்ளார். வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடுகள் நடந்ததாக முறைப்பாடுகள் எதுவும் இதுவரை பதிவாகவில்லை என்று தேர்தல் பணி சிறப்பாக இடம்பெற்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேர்தலை சிறப்பாக நடத்த உதவிய போலீசார், ஆயுதப்படை, சிவில் பாதுகாப்பு படை உள்ளிட்ட அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க நியமிக்கப்பட்டதை அடுத்து பிரதமர் தினேஷ் குணவர்த்தன இன்று பதவி விலக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போதைய பிரதமர் மற்றும் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து அமைச்சர்களும் இன்று பதவியில் இருந்து விலக உள்ளனர். இதன்படி தற்போது அமைச்சர் பதவிகளில் கடமையாற்றும் அமைச்சர்களும் அவர்களது தனிப்பட்ட ஊழியர்களும் வெளியேற உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. எவ்வாறாயினும் புதிய ஜனாதிபதி தனது கடமைகளை ஆரம்பித்த பின்னர் அவருக்கு நெருக்கமான நம்பிக்கையுரியவர்கள் அமைச்சரவைக்கு நியமிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மெரிக்கானா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெங்கிரிபத்து ஜந்தானப்பட்டிய பிரதேசத்தில் சட்டத்தரணி ஒருவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்த வழக்கில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மெரிக்கானா ஜந்தனப்பட்டிய பிரதேசத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து நேற்று காலை சந்தேக நபரால் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார். 35 வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயான சட்டத்தரணி கொல்லப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இவர் முதல் திருமணத்திலிருந்து விவகாரத்து பெற்று சந்தேக நபருடன் காதல் உறவில் ஈடுபட்டுள்ளார் என்றும் குறித்த சந்தேக நபர் குறித்த பெண்ணை பல்வேறு வழிகளில் துன்புறுத்தியுள்ளதாகவும் இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் நடைபெறும் எந்தவொரு தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். எனினும் அரசியல் செயற்பாடுகளிலிருந்து ஓய்வு பெறப் போவதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு பல பெரிய சவால்கள் உள்ளதாகவும் மைத்திரி சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்காலத்தில் 3 தேர்தல்கள் நடைபெற உள்ளன. அதற்காக சுமார் 4000 கோடி ரூபாய் செலவிட வேண்டும். அதற்கேற்ப மக்களுக்கு நிவாரணம் வழங்க முடியாது எனவும் முன்னாள் மைத்திரிபால சிறிசேன மேலும் தெரிவித்துள்ளார். சப்ரகமு மற்றும் மேல் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: இன்றைய வானிலை தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வடமேல் மாகாணத்தில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் சில இடங்களில், அத்துடன் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சில இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. மத்திய மலை மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் மாத்தளை, திருகோணமலை மற்றும் ஒனராக்கலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு 50-45 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த காற்று, மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். சிலாபம் தொடக்கம் காலி ஊடாக அம்பாத்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு அல்லது தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடும்.
மாத்தரை தொடக்கம் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான அத்துடன் காங்கேசந்தூரை தொடக்கம் மன்னார் ஊடாக புத்தளம் வரையான கடல் பிராந்தியங்களில் வடத்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டரிலும் கோடியம்பக்கத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். திருகோணமலை தொடக்கம் காங்கேசந்துறை வரையான அத்துடன் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்திரை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் கூடிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உருளைக்கிழங்கு விலை அதிகரித்து வருவதாக உருளைக்கிழங்கு விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். அதன்படி மரவள்ளி கிழங்கு மற்றும் சேப்பங்கிழங்கு போன்றவற்றின் விலை அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவற்றின் விலை 1 கிலோவிற்கு தற்போது 200 முதல் 250 ரூபாவாக அதிகரித்துள்ளது. மேலும் சில கிழங்கு வகைகளின் விலை 300 ரூபாயை தாண்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது உருளைக்கிழங்கு தட்டுப்பாடு மற்றும் அதிக தேவை காரணமாகவே உருளைக்கிழங்கு விலை உயர்ந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 9வது ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ள அனுரகுமார திசாநாயக்க தரப்புக்கு நாட்டை கட்டியெழுப்புவதற்கான முயற்சிகளில் ஒத்துழைப்பு வழங்க உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அறிவித்துள்ளார். நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் வெறுப்பேறுகள் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள அனுரகுமார் தரப்புக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இலங்கையின் மிகவும் நெருக்கடியான காலகட்டம் ஒன்றில் இந்த நாட்டை சுபேட்சத்தை நோக்கி வழி நடத்துவதற்கான ஆற்றல் அனுரகுமார தரப்புக்கு கிடைக்க வேண்டும். அதே நேரம் வெற்றி பெற்றுள்ளவர்கள் மட்டுமே நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதோ அதற்கு பொறுப்பு மற்றவர்கள் இல்லை என்பதோ இல்லை. அந்த வகையில் நாட்டை கட்டியெழுப்புவதற்கான விடயங்களில் பொறுப்புள்ள எதிர்க்கட்சி என்ற வகையில் எமது கட்சியின் புதிய ஜனாதிபதிக்கு ஒத்துழைப்பினை வழங்கும் என்று அறிவித்துள்ளார். விசேட பொது விடுமுறை தினத்தை அரசாங்கம் அறிவித்த போதிலும் அனைத்து வர்த்தக வங்கிகளும் விற்று திறக்கப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதன்படி நாளை செப்டம்பர் வழமை போன்ற சேவைகள் இடம்பெறும் மற்றும் ஏற்றும் சேவைகள் இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் அறிவித்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசாநாயக்க ஒட்டுக்கட்சிக்கு மக்கள் வழங்கிய பெருமளவு ஆதரவை எம்முறை பெற்றுள்ளார். 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் கோட்டபாய ராஜபக்ச முன்னிலை வகித்த 16 மாவட்டங்களில் ஒன்றை தவிர 15 மாவட்டங்களிலும் அனுரகுமார திசாநாயக்க முன்னிலை வகித்துள்ளார். 2024 ஜனாதிபதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் முதல் சுற்று முடிவின் அடிப்படையில் 22 தேர்தல் மாவட்டங்களில் 15 மாவட்டங்களில் அனுரகுமார திசாநாயக்க முன்னிலை வகித்திருந்தார். அதன் அடிப்படையில் அனுராதபுரம், பொலனறுவை, குருநாகல், புத்தளம், கம்பகா, கேகாலை, கண்டி, மாத்தளை, கொழும்பு, இரத்தினபுரி, களத்துறை, காலிபாத்திரை, அம்பாந்தோட்டை மற்றும் வடராக்கலை ஆகிய 15 மாவட்டங்களிலும் திசாநாயக்க முதலிடத்தை பெற்றார். இதேவேளை சஜித் பிரேமதாஸ் ஏனைய 7 மாவட்டங்களான நுவரெலியா, பதுளை, திகாமடுல்ல, மட்டக்களப்பு, திருகோணமலை, வன்னி மற்றும் யாழ் மாவட்டங்களின் முன்னிலை வகித்திருந்தார். இதன் அடிப்படையில் கோட்டபாயவுக்கு கடந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வழங்கிய பெருமளவு ஆதரவு இம்முறை அனுரவுக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. மேலும் 2019 தேர்தலில் சஜித் வெற்றி பெறாத பதுளை மாவட்டத்தில் இம்முறை முன்னிலையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அனுரகுமார திசாநாயக்கவிற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியாவின் அண்டை நாடுகளின் முன்னுரிமை கொள்கை இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள அனைத்து நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்காக முன்னெடுப்பு ஆகியவற்றின் இலங்கைக்கு சிறப்பிடம் உள்ளது. இந்நிலையில் இருநாட்டு மக்கள் மற்றும் ஒட்டுமொத்த பிராந்தியத்தின் நலனுக்காக இந்தியா இலங்கை இடையிலான பன்முக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கு அனுரகுமாரவுடன் நெருங்கி பணியாற்ற ஆவலாக உள்ளேன் என மோடி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். சட்ட ரீதியாக பிரிக்கப்பட்ட வடக்கு கிழக்கை உணர்வுபூர்வமாக இணைக்கும் ஒரு குறியீடாக தமிழ் பொது வேட்பாளர் எழுச்சி பெற்றுள்ளார் என தமிழ் மக்கள் பொது சபை தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையிலே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கில் தமிழ் பொது வேட்பாளருக்கு கிடைத்த வாக்குகளை தாயக ஒருமைப்பாட்டை பலப்படுத்த விரும்புவோர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுபவை எனவும் தமிழ் மக்கள் பொது சபை தெரிவித்துள்ளது.
அதே சமயம் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் மத்தியிலும் பொது வேட்பாளர் எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றார் எனவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் நடவடிக்கைகளில் உதவி புரிந்த அமைப்புகளுக்கும் தனிநபர்களுக்கும் தமிழ் மக்கள் பொது சபை நன்றியை தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள அனுரகுமார திசாநாயக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் வாழ்த்து செய்தி குறித்து பலரின் கவனம் திரும்பியுள்ளது. ஒற்றை விரல் புரட்சியில் வெற்றியீட்டுள்ள அனிரவுக்கு ஒற்றை வரிசையில் மைத்திரி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மைத்திரி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் 9வது ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியீட்டுள்ளமைக்கு வாழ்த்து என மட்டும் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் ரீதியாக ஓரங்கட்டப்பட்டுள்ள நாட்டின் 6வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் இந்த அரசியல் மட்டத்தில் அதிகம் பேசப்பட்டு வருகின்றது.